வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா. நாளைக்கு பௌர்ணமி. ஆதிக்கடவுர் கோயில் குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியில எடுக்கணும். நீங்க வந்து கலந்துக்கிட்டு அந்த பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நாளைக்கு என்னால அந்த பூஜையை நடத்தி கொடுக்க முடியாது. என்னோட சார்பா நான் என் சிஷியனை அனுப்பி வைக்கிறேன். இவர் உங்க கூட இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு. ஐஸ்வர்யா, மித்ரா, அவங்க 2 பேர்ல யாருக்கு லிங்கம் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சிவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி, அப்ப நான் வரேன். வாங்கம்மா. குருஜி, எனக்கு ஒரு சந்தேகம். கேளு. நாளைக்கு பௌர்ணமி பூஜையில நீங்க ஏன் கலந்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க? தவிர்க்க முடியாத காரணத்தினாலயா, இல்ல அந்த பூஜையில கலந்துக்கிறத தவிர்க்கணும்ன்றதுக்காகவா? நான் அந்த பூஜையில கலந்துக்கிறத தவிர்க்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் பூஜையை நீங்க நடத்தி கொடுப்பீங்கன்னு சொன்னேன். நீங்க அந்த பூஜையில கலந்துக்காம தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம் குருஜி? இனிமே தான் லிங்கம் தன்னோட திருவிளையாடலை ஆரம்பிக்க போகுது. நடக்க போற விஷயங்கள் எல்லாம் அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மா மனசுல குழப்பங்களை ஏற்படுத்த போகுது. நான் அங்க இருந்தா அந்த அம்மாவோட குழப்பங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதுக்காகத்தான் நான் பூஜையில கலந்துக்கிறத தவிர்க்கிறேன். குழப்பங்கள் ஏற்படும் சொன்னீங்களே, அதனால அம்மாவுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வருமா குருஜி? குழப்பங்களுக்கு பிறகுதான் அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லாம் நன்மைக்கே. எனக்கு இன்னொரு சந்தேகம் குருஜி. என்ன? தண்ணிக்குள்ள இருக்கிற ஸ்படிகலிங்கம் யார் கைக்கு கிடைக்கும்னா? ஆமா, மித்ரா, ஐஸ்வர்யா தான் லிங்கத்தை எடுக்க தண்ணியில் இறங்குவாங்க. பார்வதி கரையில தான் நிப்பா. அப்ப எப்படி லிங்கம் பார்வதி கைக்கு கிடைக்கும்? அங்கதான லிங்கத்தோட திருவிளையாடலே இருக்கு. நாளைக்கு பார்வதி கைக்கு லிங்கம் கிடைச்சிட்டா பார்வதி அந்த குடும்பத்துக்கு மருமகளா அங்கீகாரமாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஒருவேளை பார்வதி கைக்கு லிங்கம் கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்புறம் பார்வதி எப்பவுமே அந்த வீட்டுக்கு மருமகளா ஆக முடியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த லிங்கம் தான் தீர்மானிக்கணும். எல்லாம் அவன் கையில தான் இருக்கு. ஐஸ்வர்யம்மா, வா பார்வதி. என்ன ஐஸ்வர்யம்மா, ஏதோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. ஆமா பார்வதி, உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஐஸ்வர்யம்மா சொல்றீங்க? என்ன பத்தி என்ன யோசிக்கிறீங்க? நீ உட்கார சொல்ற. நீ யாரு? இந்த வீட்டு சமயக்காரி. சரி, முறைக்காதீங்க ஐஸ்வர்யம்மா. பிராண்ட் அம்பாசிடர் போதுமா? அதெல்லாம் மத்தவங்களுக்கு. நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, ஆதியோட லவபிள் வைஃப். அகிலா ஆண்டிக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை மரியாதையும் உனக்கு தான் கிடைக்கணும். இப்ப எதுக்கு ஐஸ்வர்யம்மா அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன வர சொல்லி போன் பண்ணீங்க, எதுக்காக வர சொன்னீங்க அத சொல்லுங்க. நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பேச விடு. நான் சொல்றத முழுசா கேளு பார்வதி. சரி, சொல்லுங்க. சொல்றேன். குளத்துல மூழ்கி லிங்கத்தை எடுக்க போறது நீயும் ஐஸ்வர்யாவும் தான். என்ன ஐஸ்வர்யம்மா சொல்றீங்க? நீங்க குளத்துல மூழ்கி லிங்கத்தை எடுக்கணுமா? நியாயமா பார்த்தா நீயும் நானும் தான் குளத்துல முழுகணும் பார்வதி. ஆனா இந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஆதிக்கடவுர் வம்சத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்க நாகபுரி வம்சத்தை சேர்ந்த மித்ரா உன் இடத்துல இருக்கிறத தான் என்னால தாங்கிக்க முடியல. அப்போ நாளைக்கு நீங்க எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி போயிடுவீங்களா ஐஸ்வர்யம்மா? நாங்க எல்லாம்னா அப்ப நீ வரப்போறது இல்லையா பார்வதி? நான் எதுக்குமா? நீங்க போய் நல்லபடியா குளத்துல மூழ்கி லிங்கத்தை எடுத்துட்டு வாங்க. மித்ரா கைக்கு லிங்கம் கிடைச்சிடக்கூடாதுன்னு நான் இங்க இருந்தே சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு நல்லா தெரியும் பார்வதி. நீ ஒன்னும் 3வது மனுஷி இல்ல இங்க இருந்து சாமி கும்பிட. நீயும் எங்களோட கோவிலுக்கு வர, இத சொல்லதான் நான் உன்னை கூப்பிட்டேன். வேண்டாமா, நான் வந்தா வனஜாமா என்னை வச்சு ஏதாவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்த பாப்பாங்க. அதனால நான் அம்மாவோட கோவத்துக்கு ஆளாயிடுவேன்.
நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. இல்ல பார்வதி, அவசியம் நீ வரணும். நியாயமா அந்த லிங்கம் உன் கைக்கு தான் கிடைக்கணும். அதனால நீ வந்தாதான் கடவுள் உன் விஷயத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்னம்மா சொல்றீங்க? நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? நீங்களும் மித்ராவும் தானே குளத்துல இறங்க போறீங்க. நான் எல்லார் மாதிரியும் கரையில நின்னு வேடிக்கை தான் பார்க்க போறேன். அப்போ லிங்கம் எப்படி என் கைக்கு கிடைக்கும்? ஆண்டி தாலி எடுத்து கொடுத்த ஆதி உன் கழுத்துல தாலி கட்டுவாருன்னு நீ நினைச்சு பாத்தியா பார்வதி? அது எப்படி நடந்துச்சு? நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்களை நினைச்சு குழப்பிக்க வேண்டாம் பார்வதி. நீ முதல்ல எங்களோட கோவிலுக்கு கிளம்பி வா. சின்னையா பெரியயால நாளைக்கு வராங்களா ஐஸ்வர்யம்மா? இல்ல பார்வதி, இந்த பூஜையில நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் யாரும் கலந்துக்க கூடாதாம். அதனால ஆதி அருண் அங்கிள் யாரும் வரமாட்டாங்க. பெரியய்யா வந்தாலும் ஏதாவது குழப்பம் பிரச்சனைனா நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன். அவங்களும் வரலன்னா எப்படி ஐஸ்வர்யம்மா? நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காத பார்வதி. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு தைரியமா வா. சரி ஐஸ்வர்யம்மா, நான் வரேன். தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் மூச்சு தம் கட்டுவல்ல மேடம். கடல்லே இறங்கி மூழ்கி முத்தெடுக்கிறவன் குளத்துல இறங்கி ஆளை போட்டு தள்ளுறது பெரிய விஷயம் இல்ல மேடம். இந்த போட்டோவை நல்லா பாத்துக்கோ. இவதான் என்னோட தங்கச்சி. இவ மேல சின்ன கீரல் கூட விழக்கூடாது. இவதான் நீ உயிரை எடுக்க வேண்டியவ. நல்லா பாத்துக்கோ. ஓகே மேடம், கவலைப்படாதீங்க மேடம். வேலையை கச்சிதமா முடிச்சிடுறேன். இவ பொண்ணும் குளத்துல மிதக்கும் போது உன் கைக்கு காசு வந்து சேரும். ஓகே மேடம், வரேன். ஐஸ்வர்யா, உன்னை ஐஸ் பாக்ஸில் வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய். அத்தை, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, நான் பார்வதி கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு வரேன். ஏண்டி எருமை, நம்ம என்ன ஹோட்டலுக்கா வந்திருக்கோம்? வந்து உட்கார்ந்த உடனே ஆர்டர் எடுக்கிற மூஞ்ச முக்கரக்கட்டையும் பாரு. ஆண்டி, அங்க பாருங்க. பார்வதி, எனக்கு ஒரு புதினா டீ போட்டு மாடிக்கு எடுத்துட்டு வந்து. சரிங்க பெரியய்யா. வீட்டுக்குள்ள வந்த உடனே புதினா டீ வேணுமா? அப்படி என்னதான் இருக்கும் இந்த புதினா டீல? ஆதி மாமாக்கு போடுற அதே புதினா டீய நானும் பார்வதி கிட்ட கேட்டு வாங்கி குடிச்சு பார்த்தாத்த, அந்த டீல ஒண்ணுமே இல்ல. மாமா எதுக்கு தான் சும்மா சும்மா அந்த டீய வாங்கி குடிக்கிறாரோ தெரியல. ஏய், இவ ஒருத்தி. ஆதி புதினா டீ கேக்குறதெல்லாம் சும்மா ஒரு ஐ வாஷ் தான். பார்வதிய ரூமுக்கு வர சொல்ற கோட் வேர்டு தான் இந்த புதினா டீ. நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கோம், கொஞ்சம் கூட கண்டுக்காம எவ்வளவு திமிரா போற பத்தியா? பார்வதி, நீ பாட்டு டீ எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிட்டே இருக்க. புதினா டீ கேட்டீங்க, கொண்டு வந்தேன். நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் நான் பேசாம போயிட்டேன். நான் இப்போ உன்கிட்ட புதினா டீ கேட்டது குடிக்கிறதுக்காக இல்ல, உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக தான். அது எனக்கு தெரியுமே. ஆனா இப்ப எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் போணும்.
இருன்னு சொல்றேன்ல. திரும்பி நில்லு. எதுக்கு மாமா? எதுக்குன்னு சொன்னாதான் திரும்புவியா? கண்ணு மூடு. எதுக்கு மாமா கண்ணு மூட சொல்றீங்க? நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? சரி. இன்னைக்கு என்ன மாமா விசேஷம்? பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆபீஸ்ல புதுசா கல்யாணம் ஆன ஸ்டாஃப் ஒருத்தர் அவர் ஒய்ஃபுக்கு தினமும் பூ ஸ்வீட் வாங்கிட்டு போறத ரசிச்சு சொல்லிட்டு இருந்தாரு. அதை யதார்த்தமா கேட்டேன். அப்பதான் அந்த சந்தோஷத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுச்சு. அதான் இந்த பூவும் உனக்கு ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாமா, ஸ்வீட் எல்லாம் எனக்கு அவ்வளவா பிடிக்காது, ரொம்ப திகட்டும். இது உனக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கின ஸ்வீட். சாப்பிட்டு பாரு. எனக்காகவா? ஆமா. நல்லா இருக்கு மாமா, நீங்க சாப்பிடுங்க. நீ பக்கத்துல இருக்கும்போது என்னைக்கு நானா எடுத்து சாப்பிட்டுருக்கேன். நீ ஊட்டி விட்டதான் சாப்பிடுவேன். மாடிக்கு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு. இவ டீ கொடுக்க போனாளா இல்லை டீ இலைய விதைச்சி பறிச்சு போட்டு கொடுக்க போனாளான்னு தெரியல. நாம இங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு போயும் இவ்வளோ நேரமா மேல இருக்கான்னா அவளுக்கு திமிரும் தைரியமும் ஏறிதான் போயிருக்கு. அத்தை, அங்க பாருங்க. பாத்தீங்களா ஆண்டி, நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட பயம் இல்லாம எவ்வளவு கெத்தா வந்துட்டு இருக்கான்னு. ஏன் வரமாட்டா? எல்லாம் ஆதி கொடுக்கிற தைரியம்தான். வரட்டும். ஆண்டி, அவளை கவனிச்சிங்களா? மாடிக்கு டீ கொண்டு போகும்போது அவ தலையில பூ இல்ல, இப்போ அவ தலையில பூ இருக்கு. எனக்கு என்னமோ ஆதிதான் இவளுக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கணும். என்னன்னு கூப்பிட்டு விசாரிங்க ஆண்டி. அம்மா, பாடிங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி முகரக்கட்டைய வச்சுட்டு வந்து நிக்கிற. ஏண்டி, நாங்க இங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? நீ பாட்டுக்கு மேல போற, நீ பாட்டுக்கு கீழே வர, என்னமோ நாட்டியம் எல்லாம் ஆடுற. ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பெரியய்யா புதினா டீ கேட்டாரு. ஏய், மூடு வாய. புதினா டீ கேட்டாரு, புண்ணாக்கு டீ கேட்டாருன்னு இதே வேலையா போச்சு. அவன் டீ கேட்டானா இவ எடுத்துக்கிட்டு மாடிக்கு போனாளாம். ஆமா, நீ மாடிக்கு போகும்போது உன் தலையில பூவே இல்லையே, கீழே வரும்போது பூ இருக்கு. பூ எப்படி வந்தது? என்ன முழிக்கிற? காது கேட்கலையா உனக்கு? பூ எப்படி வந்தது? மாடியில என்ன பூக்கடை இருக்கா, இல்ல ஏதாவது மல்லி தோட்டம் காய்ச்சிருக்கா? பூ எப்படி வந்தது? அது வந்து பூ. ஏய், பூதா, வாயில என்ன புண்ணா? பூ 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 பூங்கிற, எப்படி வந்ததுன்னு சொல்லு.
இந்த பூ சாமி கொடுத்தது. ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? உன் தலையில பூ எப்படி வந்துச்சுன்னு கேட்டா நீ என் காதுல பூ சுத்த பாக்குறியா? இப்ப மட்டும் உன் தலையில பூ எப்படி வந்துச்சுன்னு நீ சொல்லல. உன்ன சித்தி ஐயோ, என்ன ஒரே தூசியா இருக்கு. ஏன் இவ்ளோ தூசி தலையில? ஆதி, அவ தலையில ஏதோ குப்பை மாதிரி இருந்தது. அதான் சும்மா தட்டலான்னு கைய வாங்கின, அதுக்குள்ள வேற ஒண்ணும் இல்லையே. சும்மா சமாளிக்காதீங்க. அங்க இருந்து நான் உங்களை கவனிச்சுட்டு தான் வரேன். நீங்க அவகிட்ட சீரியஸா ஏதோ கேட்டீங்க. அவகிட்ட இருந்து பதில் வராதனால அவளை அடிக்க கை வாங்குறீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல ஆதி. என்ன தெரியணும் உங்களுக்கு? இப்ப கேளுங்க. சேச்சே, எனக்கு என்ன தெரியணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போ. பரவாயில்ல சித்தி. பார்வதி கிட்ட என்ன கேட்டீங்களோ அதை இப்ப கேளுங்க. சரி, நீயே கேளு கேளுன்னு சொல்றதுனால நான் கேக்குறேன். இவ மாடிக்கு வரும்போது இவ தலையில பூவே இல்ல, திரும்பி வரும்போது மல்லிப்பூ வச்சிருக்கா. பூ எப்படி வந்தது, யார் கொடுத்ததுன்னு கேட்டா சாமி கொடுத்ததுன்னு கதை சொல்றா. அன்னைக்கு நீ கூட சொன்னியே, அவளுக்கு உடம்பு முடியாம போகும்போதெல்லாம் உனக்கு கண்ணு துடிக்குன்னு. அந்த மாதிரி ஒரு கதை. ஆளாளுக்கு கதையா சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அதான் கேட்டுட்டு இருந்த. பார்வதி, ஏன் போய் சொன்ன? சித்தி கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு. நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே? நீங்க என்ன சொல்றீங்க பெரியயா? பூ எப்படி வந்துச்சுன்னு அவங்க கேட்டா நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்காக சாமி கொடுத்துச்சுன்னா போய் சொல்ற? நான் உண்மையதான் சொன்னேன் பெரியயா. எனக்கு சாமியும் நீங்களும் ஒண்ணுதான். அதனாலதான் சாமி கொடுத்ததுன்னு சொன்னேன். வரேன் பெரியயா. என்ன சித்தி, இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சுல?